பிரபலமான மேற்கோளுடன் தத்துவத்தை வழங்குவதில் மகிழ்ச்சி. தயவு செய்து இருங்கள், ஏனென்றால் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரும் கடினமான போராட்டத்தை எதிர்கொள்கிறார்கள். பிளேட்டோ எழுதியது. மற்றவர்கள் என்னென்ன போராட்டங்களை சந்திக்கிறார்கள் என்பது பெரும்பாலும் நமக்குத் தெரியாது. ஒருவர் வெளியில் நன்றாகத் தோன்றலாம், ஆனால் அவர்கள் வலி, மன அழுத்தம் அல்லது நாம் பார்க்க முடியாத கவலைகளைச் சமாளிப்பார்கள். எனவே, நாம் அனைவரையும் கருணை, பொறுமை மற்றும் புரிதலுடன் நடத்த வேண்டும். விளக்கம். மக்கள் மறைக்கப்பட்ட போராட்டங்களைச் சுமக்கிறார்கள்: உணர்ச்சி போராட்டங்கள், நிதி பிரச்சினைகள், உடல்நலப் பிரச்சினைகள், குடும்ப கவலைகள், அச்சங்கள் அல்லது ஏமாற்றங்கள். ஒருவர் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டாலும் அல்லது தொலைவில் இருப்பதாக தோன்றினாலும் காரணம் அவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் வேதனையான ஒன்றாக இருக்கலாம். கருணைக்கு எந்த விலையும் இல்லை, ஆனால் அமைதியாக துன்பப்படுபவருக்கு அது பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். எடுத்துக்காட்டுகள். 1. பணியிட உதாரணம். ஒரு சக ஊழியர் வேலைக்கு தாமதமாக வந்து எரிச்சலடைந்ததாகத் தெரிகிறது. அவர்கள் கவனக்குறைவாக இருப்பதாக கருதுவது எளிது. ஆனால் ஒருவேளை அவர்கள் தங்கள் நோய்வாய்ப்பட்ட பெற்றோரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று இரவு முழுவதும் தூங்கவில்லை. அவர்கள் பதட்டம் அல்லது மனச்சோர்வுடன் போராடுகிறார்கள். அன்பாக இருப்பது, பொறுமையை காட்டுவது, அவர்கள் நலமாக இருக்கிறார்களா என்று கேட்பது அவர்களின் சுமையை குறைக்கும். 2. பள்ளி உதாரணம். ஒரு மாணவர் தொடர்ந்து தோல்வியடைகிறார் அல்லது வகுப்பில் கவனம் சிதறடிக்கப்படுகிறார். மற்ற மாணவர்கள் அவர்களை பார்த்து சிரிக்கலாம். ஆனால் என்ன செய்வது? அவர்களின் பெற்றோர் வீட்டில் தொடர்ந்து சண்டையிடுகிறார்களா? அவர்களால் சரியான உணவு அல்லது படிப்புப் பொருட்களை வாங்க முடியவில்லையா? ஒரு அன்பான வார்த்தை அல்லது பாடங்களில் உதவி அவர்களுக்கு உலகத்தையே குறிக்கும். 3. பொது இட உதாரணம். ஒரு அந்நியன் போக்குவரத்தில் உங்களை கத்துகிறான் அல்லது ஒரு கடையில் முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறான். கோபமாக எதிர்வினையாற்றுவதற்குப் பதிலாக, நினைவில் கொள்ளுங்கள், அவர்கள் வேலையை இழந்திருக்கலாம். அவர்கள் யாரையாவது மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லலாம். அவர்கள் தங்கள் சொந்த பிரச்சினைகளால் மூழ்கடிக்கப்படலாம். அமைதியாக பதிலளிப்பதும் ஒரு வகையான கருணை. 4. குடும்ப உதாரணம். ஒரு குடும்ப உறுப்பினர் அமைதியாகவோ அல்லது உரையாடல்களில் ஈடுபடாமலோ இருப்பது போல் தெரிகிறது. பலர் அவர்கள் மனநிலை சரியில்லாமல் இருப்பதாக கருதுகிறார்கள். ஆனால் ஒருவேளை அவர்கள் வேலையில் மன அழுத்தத்தை எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் பாராட்டப்படாததாகவோ அல்லது தனிமையாகவோ உணர்கிறார்கள். அவர்கள் பகிர்ந்து கொள்ளாத உடல்நலப் பிரச்சினைகளுடன் போராடுகிறார்கள். வீட்டில் கருணை காட்டுவது, கேட்பது, ஆதரிப்பது அவர்கள் பாதுகாப்பாக உணர உதவுகிறது. 5. சமூக ஊடக உதாரணம். ஒருவர் ஆன்லைனில் கோபமாகவோ அல்லது எதிர்மறையாகவோ ஏதாவது பதிவிடுகிறார். பொதுவாக மக்கள் அவர்களைத் தாக்குகிறார்கள். ஆனால் என்ன செய்தால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக உணர்கிறார்கள்.